இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் அந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு காரணமே நம்ம நாட்டாமையில தான் இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம ஆலோசனை, தனக்கு பார்ப்பவர்களை தன்னுடைய சார்ந்த மருத்துவர்களை எனக்கு ஆலோசனை வழங்கி புதிய புதிய சிந்தனைகளை எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க வச்சாங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த கால, இது ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திட்டமிடும் போது எனக்கு அந்த மறுநாள் தான் இது நடக்குது. அப்போ இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு குயிக்கா நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவருடைய நம்பிக்கையை எனக்கு வந்து ஊட்ட போய் தான் திரும்ப நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னோம். மழை காரணங்கள், நிறைய காரணங்கள் பலர் சொன்னாங்க. இன்னைக்கு அமாவாசை சில காரணங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க ஆங்காங்கே இருந்து வந்திருக்க அனைத்து சமத்துவ சொந்தங்கள், தாமரை சொந்தங்களாக இங்கே வருகை திரும்ப அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கோம். அது நம்ம நாட்டாளர்கள் சொல்லணும்னா, இது வந்து ஒரு நிகழ்ச்சி இல்லை, பல முறை நம்ம நடத்தியிருக்கோம். ஆனா பிரம்மாண்டமா நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து இது நடத்தும் முதலா. அப்புறம் பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு அங்க நம்ம நடத்துறோம். அப்புறம் வந்து கும்பகோணத்துல நடத்துனாங்க. அப்ப தலைவர் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம சிறப்பா பண்ணிட்டோமே, இப்ப நம்ம வந்து நான் வந்து பல்வேறு பணிகள் இருக்கிறதுனால பலருக்கும் சில இது இருக்கு. அதனால முதல்ல நம்ம நிர்வாகிகளுக்கு நான் சமத்துவ விருது கொடுத்துருந்தேன். நான் அவங்களை சந்திச்சு நாட்களாயிட்டு எல்லாம் ஜூம் மீட்டிங்ல பார்ப்போம், சிலர் அங்கங்க பார்ப்போம், எல்லாரையும் சந்திக்கணும், அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக தான் நம்பிக்கையின் பேர்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுபடுத்தி நிர்வாகிகளுக்கு மட்டுமான சமத்துவ விருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். நீங்க அந்த நிர்வாகிகள் அனைவரும் வருகின்றீங்க. இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் நமது நாட்டாமையர்களை வருக என வரவேற்கிறது. இங்கே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர், முன்னாள், அதாவது நான் ஒன்னா பயணிக்கும் போது மண்டல செயலாளராக இங்க இருந்தாங்க, துணை பொருளாளராக இருந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து மிக சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பான வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கும் டி மகாலிங்கம் அவர்களுக்கும், எந்த நேரமும் என்னோடு இருந்து சில ஆலோசனைகளை கேட்டு இதை இப்படிதான் செய்யணும்னா ஓகேனா அதை அப்படி செஞ்சிடலாம், எந்த ஈவோ பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இது இப்படி செஞ்சா சரியா இருக்கும், சரி நான் அப்படி செஞ்சிடலாம், தலைவருக்கு ஆலோசனை கேட்டுக்கொடுன்னு சொல்லி மாறி மாறி இரவு பகல் பாராம எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இணைந்து செயலாற்றிய அன்பு அண்ணன், மாநில துணை பயிற்சியாளர் பணியாற்றிய அன்பு அண்ணன் திரு ஜி ஈஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் திரு ஏன் சுந்தரேசன் அவர்களுக்கும், அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்குவார். நல்லா யோசிச்சு பாருங்க, எது நியாயம் எது நீதி, நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, இது மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ வந்து அது மாற்றி வரணும் அப்படின்னா, ஒருவேளை வந்து 1960க்கு முன்னால வந்து தேசிய மாடல் தான் நாட்டை ஆட்சி பண்ணிச்சு, தேசியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழல் வந்து மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க, நாம தான் முன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படி கொண்டு வந்தவங்க நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனா காலம் பிடிக்கலாம். நீங்க ஹிட்லர் வந்து அப்படிதான் சொன்னாரு, உலகத்திலே ஜெர்மானி தான் எல்லாம் டாப்னு சொன்னாரு. ஆனா என்ன நடந்துச்சு கடைசியில 1942 45 என்ன நடந்துச்சு, அழிவுதான் சந்திச்சாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாடு இல்ல மாநிலம் தான் சிறந்துன்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை, மாநிலங்கிறதும் ஒரு நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப தேசிய சிந்தனையும் தேசிய நீரோடையும் தேவை என்பதை மனதில் கொண்டுதான் தான் நடத்திய 17 வருடம் சிறப்பாக நடத்திய ஒரு மிகப்பெரிய சமத்துவ மக்கள் கட்சி தேசிய நூலகம் வெற்றி பெறும் என்பதற்காக, தேசிய நாட்டுக்கு தேவை என்பதற்காக, தேசிய வளர்ச்சியும் தேசிய ஒற்றுமை உலகளவில் இந்தியாவை முன்னிறுத்தும் என்பது தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நாட்டாமையவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி 8 மாதங்களுக்கு முன்பாக இந்த தேசிய நீரோடையை தன்னை இணைத்துக் கொண்டார்கள். தன்னை இணைத்துக் கொண்டார்கள் என்பதோட தன்னோடு சார்ந்த அனைவரும் நாம் இணைந்து கொண்டோம். ஒருவராவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. யாராவது பெரிய இயக்கங்களுக்கு சேர்ந்தாங்க? இல்ல. ஏன்னா அவர் உருவாக்கியது, நான் உருவாக்கிய சமத்துவ பாணி. எங்கிருந்தாலும் என் பாதையும் என் நீதியும் என் ஒழுக்கமும் என் நேர்மையும் அங்கே இருக்கும் என்பதை அவர் மிக தெளிவாக சொன்னார். அந்த அடிப்படையில தான் அந்த சமத்துவ பாதையை வழிவகுத்து இன்னைக்கு நம்ம சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம சமத்துவ நடத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கட்சியில 8 மாதங்கள் நம்ம இணைக்கப்பட்டோம். ஒரு சில வருத்தங்கள், சிலர் சொன்னாங்க அண்ணன் 8 மாசம் ஆயிட்டு 8 மாதம் ஆயிட்டு நிறைய சொல்றாங்க, நீங்க பையா பேசலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பையாவை பேசுறேன், தள்ளி நெட்டமைக்கு தள்ளி தான் நிற்கேன். அதாவது வந்து அது வந்துருது. சரி, 8 மாதங்கள் சிலர் என்ன சொன்னாங்க, அண்ணா வந்து நீங்க வந்து இதுதான் அக்கறைன்னு சொல்றது, இதுதான் தன்னுடைய உயிர்ங்கிறது சொல்றது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து 8 மாதம் வரைக்கும் என்கிட்ட பேசுனாங்க. ஏன்னா நான் தலைமை பொறுப்பேற்று இந்த கட்சியை வந்து வழிநடத்தினால எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, 8 மாசம் ஆயிடுச்சு இன்னும் பொறுப்பு கொடுக்கலையா
என்னன்னு அதுல பலர் என்ன சொல்றாங்க, தலைவருக்கு முதல்ல கொடுக்கலானே, தலைவருக்கு இல்லாம எப்படிதான் நம்ம செய்ய முடியும், நாட்டாமை கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற கருத்தை என்ன பதிவு பண்ணணும். ஆனால் தேசிய கட்சி சில கொள்கைகளையும் சில கோட்பாடுகளையும் கொண்டிருக்கு, அதுக்கு சில விதிமுறைகளும் வச்சிருக்காங்க. அந்த விதிமுறையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் மாதம் வந்து அதற்கான தீர்வு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம் நாட்டாமை அவர்கள் உங்கள் எல்லோரையும் உள்ளடக்கி அன்பு அண்ணன், அதாவது இங்கே இல்லை லண்டன்ல படிச்சுட்டு இருந்தாலும் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே தேர்தல் பொறுப்பாளர் அமைந்திருக்கும் அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஒரு பட்டியல் தயார் செய்து நாட்டாமையர்கள் வழங்கிட்டாங்க. என்னோடு பயணித்த சிறப்பாக செயல்படக்கூடிய என் அன்பு சகோதரருக்கு நீங்க பொறுப்பு வழங்கணும்னு சொன்னாங்க. அதை தலைமையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையும் தலைவரும் அண்ணன் பொறுப்பாளர் சக்கரவர்த்தி அண்ணனும் 100% உங்களுக்கு எந்த மாற்றம்னாலும் செய்து கொடுப்பது வாக்குறுதி. அப்போ அந்த உங்களுடைய மனக்குறை இதுல இருந்து விலகிருக்கும் நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு. நாம அந்த தேசிய நீரோட மிக சிறப்பா செயல்படணும். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதோட விட்டுறக்கூடாது அப்படின்னு. நம்மளோட இலக்கு 2026. 2026 எப்படின்னா ஒவ்வொருவரும் நீங்க தன்னை செதுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கவுன்சிலர், நான் தான் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர், நான் தான் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணத்தை நீங்க எடுத்துக்கணும். இவர் இருக்காரு அவருக்கெல்லாம் யாரும் பார்க்கணும், நான் தான் தலைவருங்க அப்படிங்கிற மனநிலையை நீங்க வளர்த்துக்கணும். அந்த வார்டுல நான் தான் தலைவர். அப்ப எப்படி இருக்கணும், அந்த வார்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அந்த பஞ்சாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அந்த சட்டமன்ற தொகுதியை பத்தி அங்க என்னெல்லாம் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா, அது சரியா செயல்படுதா. எனக்கு தெரியும் பல செய்திகள் டாக்டர் குத்துறாங்க, டாக்டர் சரியா வரலங்க, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து அரசு தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நாமளே அதை கையில் எடுத்து நாம ஒரு பெட்டிஷன் கொண்டு கலெக்டரை பார்க்கலாம், போராட்டம் பண்ணலாம். மக்கள் தேவைக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் மக்களால் முன்னிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அதனாலதான் அண்ணன் நாட்டாமையர்கள் பல முறை சொன்னது என்னன்னா, நீங்களா செயல்படணும், நீங்கள் மக்கள் பிரதிநிதியா செயல்படணும் அப்படிங்கிறத வந்து கவனமா நீங்க பார்க்கணும். அப்ப அதுக்கு இப்பவுமே உங்க கையில் அண்ணன் ஈஸ்வரன் சொன்ன பிறகு டைரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஒவ்வொரு பகுதியில் போய் அந்த பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க வந்து நம் நாட்டின் பாரத பிரதமர் உலக அளவிலே இன்னைக்கு வந்து உலகமே போற்றப்படுற ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா ஜனாதிபதி தான் சொல்லுவாங்க. அவருக்கு தான் கூட்டம் இருக்கும், அவரை தான் புகழ்வாங்க. நம்ம ஊர் பத்திரிக்கை அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா முதல்ல 10 வருடம் சிறப்பான ஆட்சி கொடுத்து உலகத்திலே ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு சொன்னா அது நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். நீங்க நினைவு வச்சுக்கணும். நமக்குலாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். திருநெல்வேலியில நடந்த ஒரு மாபெரும் இதை விட பெரிய வெள்ளம், மழை வெள்ளத்துக்கு நடுவில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மக்கள் மத்தியில சிறப்பா உரையாற்றி விட நம்ம நாட்டாங்க பலாயிரம் பேருக்கு வச்சேன். அப்ப சொன்னாங்க ஒரு செய்தி, நான் வந்து இன்னைக்கு நேரத்தில் 40 வருடங்களுக்கு 45 வருடங்களுக்கு மேல வெளிநாடுகள் போயிட்டு வந்துட்டு பல நாடுகள் போயிட்டேன், நூற்றுக்கணக்கான நாடுகள் நான் போயிட்டேன். ஆனால் எந்த நாட்டிலையும் முன்னால ஒரு மாதிரி பார்ப்பான், இப்ப இந்தியன் சொன்னா என்ன மரியாதை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் நமது பாரத பிரதமர் சொல்லி தலைவர் நாட்டாளர்கள் சொல்லும்போது பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு அதுதான் உண்மையா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு நம்ம தலைவரை பெற்றிருக்கோம், மோடிஜி அவர்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணிகளை எப்பவுமே மேற்கொண்டு 2026 இலக்கு என்பதை எந்தவித குறைவு இருக்கக்கூடாதுங்கிறத இந்த ஒரு அஜெண்டாவை அண்ணன் நாட்டாளர்கள் இங்கே பதிவு செய்திருக்காங்க. நமக்கான நேரம் வந்துட்டு அரசியல் களம் வந்து மிக உங்களுக்கு தெரியும். மாயையை பார்த்து சில எனக்கும் அது கருத்துக்கள் சொன்னீங்க. மாயையை பார்த்து நம்பாங்க. சில மாயைகள் சில கூட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ நடந்துருமோ, அது வேறு களம், இது வேறு களம். அரசியல் களங்கிறது இப்ப ஏற்கனவே சொன்னலாம், மக்கள் மன்றத்தில் நான் யாரும் நிரூபிக்கணும், அவங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப இப்ப சிலர் சொல்ல புதுசால கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கூட்டம் வந்துட்டு அதனால அப்படி கூட்டம் சொல்றாங்க, உச்ச நட்சத்திரத்துல இருந்தா கூட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. எங்க நாட்டாமையர்கள் 1994 கொங்கு தமிழ் அந்த பாஷையில பேசி இந்த தமிழகமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு படம் வந்து நாட்டாமை. 1-2 பேர் இல்லைங்க, அது ஒரு பெரிய அளவுல தமிழகத்துல தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அப்பதான் அவார்டு வாங்குறாங்க. 95 பெரிய தமிழகத்தோட அவார்டு வாங்குறாங்க. ஒரு அவார்டு கூட வேண்டாத ஒருத்தர் தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பேசுற தலைவர் 4-5 தமிழக அரசு அவார்டு வாங்கியிருக்கேன். எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நினைவுபடுத்தி பாருங்க, நான் சொல்றதுல உண்மையான பாருங்க, கூகுளுக்கு சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப வந்து அப்படிப்பட்ட அவர் அன்னைக்கு அவ்வளவு பேர் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவர், மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு விரோதமா இருக்கு நினைச்சு அன்னைக்கு எதிர்த்தாங்க, தைரியமா எதிர்த்தாங்க.
தவறானு சொல்லலை. அன்றைய காலகட்டத்தில் தேவைன்னு சொன்னாங்க, முடிவு எடுத்தாங்க, யாருக்கும் பயப்படலை. எவ்வளவு போராட்டங்கள், வீட்டில் கொண்டு பசையை காய்ச்சி ஊற்றுவான், கல்லை கொண்டு கண்ணாடியில இருந்து வீட்டில் கண்ணாடியை உடைப்பான், கார் கேட்டை பூட்டுவான், எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாங்க. ஒரு இஞ்சி கூட பயப்படாம 40 நாள் இரவு பகலும் பிரச்சாரம் பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிரச்சாரம் 10 மணிக்கு கூட பண்ண முடியாது, நம்ம காவல்துறை உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க ஒரு இடத்துக்கு 9 மணிக்கு பிரச்சாரத்துக்கு வரோம்னு சொல்லி சாத்தாங்குளம் ஒரு பகுதியில் நாங்க போனது அதிகாலையில் 3:30 மணிக்கு போறோம். அங்க ஒரு 8000 9000 பேர் குளூர்ல போத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. அத மாதிரி உச்ச நட்சத்திரத்தை இருந்தவர் தான். நீ நல்லா தெரியும், சினிமா மட்டும் இல்ல, மக்கள் செல்வாக்கு உச்ச நட்சத்திரத்தை இருந்தவர் தான். அப்போ உச்ச நட்சத்திரத்துல இருந்து வந்துட்டாரு. பிரம்மாண்ட கூட்டம் 2007 மதுரையில வந்து மாநாடு நடத்தினாங்க. அகில இந்திய சமத்துவ கட்சியினுடைய முதல் மாநாடு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. நானே சொல்றேன், நான் வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர். நான் மாவட்ட செயலாளர் 1000 வண்டி பிளான் பண்ணி 970 வண்டி நான் கொண்டு போனேன். நினைச்சு பாருங்க. அப்ப நானே கிட்டத்தட்ட 20,000 பேர் கூட்டிட்டு போயிருக்கேன். அப்ப அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்து நினைச்சு பாருங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 நெல்லையில 2வது மாநில மாநாடு 5 வருஷம் கழிச்சு நடத்தணும். மிரண்டு போச்சு, திருநெல்வேலி தாமிரபரணியே தள்ளாடி போச்சு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாமே போலீஸ் வந்து திரும்ப கொடுத்தாங்க. அப்பவும் அவ்வளோ அப்ப எழுச்சியும் மக்கள் மன்றம்ங்கிறது வேற. அதனால எல்லாரும் நீங்க அதை பார்த்து மாயை பார்த்து அப்படி நினைக்காங்க. இது வந்து சரியான நேரம், சரியான காலம், தேசிய தேவை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா 2026 நம் தலைவர் அண்ணாமலை அவர்களும் நாட்டாமை அவர்களும் இணைந்து சிறப்பா ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. அவ்வளவு அடிச்சு தும்சம் பண்ணி போயிட்டே இருக்கு. அதுதான் நம்மளோட நோக்கம் இருக்கணுங்கிறத சொல்லிடுறோம். இப்போ அதுக்கு முதல் கட்ட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை சொன்ன அறிவித்தன்படி தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற அன்பு சகோதரர், நாட்டாமை பின்பற்றி வந்திருக்க அன்பு சகோதரர் அனைவரும் நீங்க நிறைய வந்து இங்க வந்து அண்ணன் காமராஜன், அந்த நம்ம முனைவர் காமராஜன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 பேருக்கு மேல, அண்ணன் செந்தில் 300 பேர்கிட்ட, இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் 300 சொந்த பூத்திலே 300 உறுப்பினர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு செல்வாக்கா இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்க இங்க இருக்காங்க. இன்னைக்கு 15 பேர் இப்ப கொடுத்துருக்காங்க. நாங்க 100 சேர்த்துட்டோம், 50 சேர்த்துட்டோம், 200 சேர்த்துருக்கோம், 300 சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 25 பேர் இன்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய விதி என்னன்னு சொல்லி அதை பின்பற்றி வந்திருக்காங்க. இப்போ அந்த விதியை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நீங்க உங்களுக்கு சரியா சில தகவல்கள் போய் சேரல. ஆனா எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, கொடுத்த ஃபார்மை நிரப்பி எனக்கு அனுப்பிட்டீங்க. அதுல 100 பேர் நிரப்பிருக்கீங்க, 250 நிரப்பிருக்கீங்க, நிறைய வந்திருக்கு. ஆனா முறையா கணனி கம்ப்யூட்டர்ல அங்க ஏத்தணும். அவங்களோட வெப்சைட்ல அதை போய் ஏற்றி நம்ம அப்புறம் ஏற்றிருக்கணும், இல்லைன்னா ஏற்றிருக்கணும். அது செய்ய முடியலன்னு சொன்னால இப்போ நம்ம நிர்வாகத்துக்கு வந்து திரு முருகேசன் அக்கா அவங்க 2 பேரும் சேர்ந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க. ஏற்றி கொடுத்து 100 ரூபா ரசீது கட்டி தலைமையில் இந்த இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெக்கார்டு பூர்வமாக ஆயிடுங்க. அதுக்கு தேவையான விவரங்களையும் நான் கூட சொல்லியிருக்கேன். தெரியலன்னா கூட இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களே கொடுத்தா நாங்களே உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் பெயர், உங்கள் தந்தையின் பெயர், பின்கோடு, மாநகராட்சா, நகராட்சா, பஞ்சாயத்தா, வார்டு எண் சொல்லுங்க, சட்டமன்றத்தின் தொகுதி பேர், உங்க பூத் எண், உங்க வயது, இதை நீங்க கொடுத்துட்டாலே போதும். நீங்க கொடுத்திருக்க லிஸ்ட் நீங்க எப்படி லிங்க் பண்ணி கொண்டு போயிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதோட நிறை குறைகளை சரி பண்ணி உங்களுக்கு இங்க இருந்து அந்த செய்தி வரும். அதனால நம்ம வந்து லட்சக்கணக்காக சேர்க்கணும்னு சொல்லி நாட்டாமைகள் உத்தரவிட்டு இருக்காங்க. இது ஒரு முழு மூச்சா தயவுசெய்து செய்யும். 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேருங்க. அதுக்கப்புறமும் அதை சேர்க்கறதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் தலைமையில ஒப்புதல் பெற்று நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால உறுப்பினர் சேர்க்கை வந்து எந்த வித குறைவு இருந்துடக்கூடாது. நமது நோக்கம் நிறைவாக ஒன்றுதான். நமது நோக்கம் வந்து பல வருடங்களாக நம்மளாலே உருவாக்கப்பட்ட அரசு, நமக்காக உருவாக்கப்பட்ட அரசு, நம்மளுடைய வரிப்பணம் நமக்கு தேவைக்கு செலவு செய்யப்பட வேண்டியதுதான் இந்த நாட்டினுடைய திட்டம், இந்த நாட்டினுடைய சட்ட திட்டம். ஆனா பல வருடங்களாக ஆட்சியில் இருந்தும் எல்லாம் அறிவிப்புல தான் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றப்படுது, சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணப்படுது, விவாதம் பண்ணாமே ஒரு தீர்மானம் ஒரு இது இருக்கு, 110 விதியின் கீழே ஒண்ணு இருக்கு. அதில் அறிவிச்சா கூட அதை உடனே செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் 110 விதியின் கீழே நிறைய சட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனா நிறைவேற்றாத நிறைய சட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சும் அதை நிறைவேற்றாமல் இருக்கு. இப்படி எண்ணற்ற திட்டங்கள், தேர்தல் வரும்பொழுது ஒன்றும், தேர்தல் இல்லாத நேரம் ஒன்றும், மக்களை மாற்றி மாற்றி பேசுறாங்க. ஆனா ஒரே நிலைப்பாடு கொண்ட பாரதிய ஜனதா கட்சி
இந்தியா முழுவதும் ஆட்சியில் 17-18 மாநில ஆட்சியில் இருக்குது. தமிழகத்தில் இந்த 2008 ஆட்சியில் அமர வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் வேற்றுமை பாராமல் ஒற்றுமையோடு களத்தில் இருக்கணும். நம்மளோட இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோங்கிறத நீங்க தெளிவுபடுத்த. இதுல அவன் அவன் 1000 சொல்லுவான், நீங்க அவனுக்கு பதில் சொல்லாதீங்க. அவன் வந்து நீங்க மதம்னு சொல்லுவான், நீங்க இனம் சொல்லுவான், மொழின்னு சொல்லுவான், அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா அது நமக்கு தேவையில்லை. நாங்க வந்து சேவை செய்ய வந்திருக்கோம். சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீ தேசிய நீரோட இணைஞ்சு என்ன செய்யறோம், தாமரை சொந்தங்களாக எனக்கு மாறி இருக்கும். தாமரை சொந்தங்கள் எப்படி இருக்கணும், எல்லோருக்கும் பொதுவா இருக்கணும். இது நம்ம சொன்னாலே இதை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடித்தமான நம்ம இருக்கணும். நம்ம என்னை மாத்திக்கிடணும், நான் எப்படிங்கிறது நீங்க மாத்திக்கிடணும். அப்போ பாத்தீங்கன்னா அவர் கூட பயணிச்சு நாங்க இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு மதத்தை பின்பற்றேன், நீங்க ஒரு மதத்தை பின்பற்றுறீங்க, என்னுடைய மதம் எனக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, மதமே இல்லைன்னு சொல்லுவான், நம்மளை வந்து மதவாதின்னு சொல்லுவான், அவன் மதமே இல்லைன்னு சொல்லுவான். ஆனா அவன் கூட மத கட்சி தலைவர்கள் தான் அழைச்சிட்டு வருவான், மத சங்கங்கள் தான் கூட்டிட்டு வருவாங்க, மத ஜாதி தலைவர்கள் தான் கூட்டணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஆனா நம்ம செஞ்ச தேசியம் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேசியம் தான் இந்த நாட்டுக்கு தேவை, வருங்காலத்தில் பாதுகாப்பு தேவை. 2009 தூத்துக்குடியில் சொன்னாங்க. இலங்கையில சிட்டாக்கோ நகரத்துல வந்து நாட்டாளர்கள் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, சீனா அங்கே துறைமுகம் ஆரம்பிச்சுட்டான், அங்கே திரிகோணமலைக்கு அந்த பக்கத்துல இருக்க, நமக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. நம்ம என்ன செய்ய முடியும், தமிழ்நாடு உடனே போரிட முடியுமா? அப்ப இந்தியாங்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் ரொம்ப தேவை. அதனால தமிழக வளர்ச்சிங்கிறது எந்த மாற்று கருத்துல, வளர்ச்சியும் தேவை, இந்திய ஒற்றுமை தேவை. உலக அரங்கில் நமக்கு மிக மிக தேவை வந்து பலமான நாடா இருக்கணும், வலிமையான நாடா இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த நாட்டாளர்கள் விரும்பி இந்த தேசிய நீரோடையில் பயணிக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், மாலை வணக்கம், சாரி காலை வணக்கம். நான் நம்ம தலைவரோட எப்போ உட்கார்ந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு சொல்லணும். உண்மையா என்ன நடந்தது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன. இவர் டெய்லி நம்ம சவேரா குரூப் அமராவதிக்கு வருவார் சாயங்காலம். இவருக்கு அந்த பேல்பூரி பானிபூரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஜோக் இல்ல, சீரியஸ். எனக்கு 40 வருஷமா தெரியும். கேட்பாரு, சக்கரவர்த்தி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணும்பா, நான் சும்மா தான் இருக்கிறேன், என்ன செய்யறது, காசு வேற இல்லை, என்ன செய்யணும்ட்டு. என்னங்க உங்ககிட்ட இவ்வளவு காசு அடிச்சுட்டு நீங்க ஒன்றும் இல்லைன்றீங்க, அப்ப எங்கிட்ட எங்க இருக்குன்ட்டு. என்னங்க உங்களோட பர்சனாலிட்டின்னா எப்படி இருக்கிறீங்க, நீங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணலாமான்னு அப்படியே சொல்றேன். ஆமாண்ணா. அது பிறகு பார்த்தா ஒரு 3 மாசத்துக்கு பிறகு சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே இன்னைக்கு அதே இளமை. அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். காலை மாலை அவரோட பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம். அன்பான நண்பர், அருமையான சகோதரர், வலிமையான நாட்டாமை. இந்த கட்சிக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு இந்த கட்சி பத்தி. இதை நிலைமை ஓகே. இப்ப பதவி நாங்கள் கொடுத்துடுறோம். 8 மாசத்துக்கு பிறகு திரும்பி தேர்தல் வரப்போகுது, உள்கட்சி தேர்தல் அங்க மாறப்போகுது. அப்ப இவர் இருப்பாரா இருக்கான்னு தெரிய முடியாது. பூரா ஏவன் மோடிஜில் இருந்து எல்லாருமே உள் தேர்தலில் வந்து மாறணும். அத்தனை பேருமே 50 பேர் சேர்க்கணும். மோடிஜில் இருந்து எல்லாருமே 50 பேர் வந்து உறுப்பினர் சேர்த்தாதான் அங்க ஒரு பதவி. ஸோ அதுதான் சொன்னேன், இந்த 8 மாசம் பத்தி கவலைப்படாதீங்க. 3 வருஷம் வேணுமா 6 வருஷம் வேணுமா அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். சரி, உங்களால பார்த்தா அத்தனை பேருக்குமே பதவிக்கு தகுதும் பட்டுவோம் போலவே தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து இதுல வந்து அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம நண்பர் பேசினாரு, இவர் என் பக்கத்தில், அவருக்கு இப்போதான் ஆப்ரேஷன் வந்து, ஆனாலும் விடாம அவர் அவ்வளோ அருமையா பேசுறாருன்னா, அவரே அப்படி பேசுறா நீங்கள் எப்படி இருப்பீங்க? கண்டிப்பா இந்த கட்சியில என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இங்க பேசுவேன், நாளைக்கு அங்க உட்காருப்பேன், நீங்க வந்து இங்க பேசுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த தேர்தல் நடந்தது ராஜஸ்தான்ல. அப்போ முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கணும் யாரான்ட்டு. இது போல ஒரு கூட்டம் மண்டபத்தில். அப்போ எல்லாரும் பேசி ஒரு நண்பர் பேர் சொல்றாங்க, இவர் தான் அடுத்த முதல்வர்ன்ட்டு. அவர் அது போல உட்கார்ந்துடுறாரு. அவர் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அப்பா உன் பேர் தான் சொல்றாரு.
ஐயோ நானா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு குடிசை இருக்கு, ஒரு கட்டில் இருக்கு, வீட்டுல 2 பாத்திரம் தான் இருக்கு, நான் எப்படி இப்போ முதல்வர் ஆனார்? இல்லப்பா உங்க பேர் தான் சொல்றாரு. அப்படி நடந்தது, அப்படி அவர் முதல்வர் ஆகிட்டார். இந்த கட்சியில எதிர நடக்கலாங்க, பார்த்துட்டே இருங்க. அடுத்த சரத்குமார் வர பிஎம்ஏ ஆகலாம் அவர். இல்ல நீங்க பாருங்க, நீங்க கை கட்டுறதுக்காக விஜய் அடிக்க சொல்ல, உண்மை சொல்றேன். யார் எப்போ என்ன நடக்கும் இந்த கட்சியில சொல்ல முடியாது. அது எங்க எங்க இவருக்கெல்லாம் தெரியும். இவரும் ஒரு கவுன்சிலர் தான் இருந்தாரு, இன்னைக்கு என்ன பதவியில் இருந்தாரு. எங்க பிரசாத் வேலுமலை எத்தனை வருஷமா, 30-40 வருஷமா இருக்குங்க. எங்க தலைவர் கபிலன். ஸோ பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாங்க. நம்ம கட்சிகளை வாங்க, எங்களோட பழகி பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அருமையான கட்சி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சிறுபான்மை, இதெல்லாம் கண்டிப்பா நாங்கள் அதெல்லாம் பார்க்கறதே இல்லைங்க. எங்க கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து இதுவரை நீ கிறிஸ்டினா முஸ்லீம் அண்ணன் இதுவரை நான் கேட்டதில்லை. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி போல் தான் இங்க இருப்போம். இன்னொன்று, பக்திமான கோவிலுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வெங்கையா நாயுடு, அத்வானி, வாஜ்பாய் அவங்களோடலாம் எனக்கு நல்லா கோவில்னு சொன்ன கட்சி இதுக்காக வருவாங்க நிகழ்ச்சிக்காக. ஜி அங்கே கோவிலுக்கு போயிட்டு சி ஃபர்ஸ்ட் டூட் இஸ் மீட்டிங் டு டாக் அபவுட் லேட்டர் டெம்பிள். கோவிலுக்கு போல தேவையில்லை, நேராக நிகழ்ச்சி போவோம். அது போல் சும்மா இங்கே சொல்லுவாங்க, அது வந்து இந்து கட்சி அது கட்சி. இந்த இந்து கட்சியில் எல்லாம் கட்சியில் எல்லாம் ரிலீஜன் நம்மளோட கட்சி தான். இது இந்து ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் எல்லாமே நம்மள ஆளுங்க தான். கிறிஸ்டின் ஆகட்டும், சும்மா தேவையில்லாம அவங்க பயம், இந்த பிஜேபிங்க வந்துட்டோன்னா நாடு நல்லா இருக்குமே, இதே போல இருந்தால் நம்ம சம்பாதிக்க முடியும், அந்த இதில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம நம்பிட்டு இத்தனை வருஷம் வரோம். ஐயா முடிஞ்சது, அடுத்து உங்க பையனுக்கு பேரன் எப்படி நல்லா இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்து நீங்க தான் ஃபீல்டில் இறங்கி அதை செய்யுங்க. சும்மா நம்பிட்டே இருக்காதீங்க. சும்மா ஏதோ காசு கொடுத்தாங்கன்ட்டு அதை நம்பிட்டு குட்டி சேவராகிட்டு இருக்க. 70 வருஷமா என்ன சாதிச்சோம்? ஒண்ணுமே சாதிக்கல. அது தலைவர் சொல்லுவாரு, கண்டிப்பா நல்லது நடக்கும், நம்புங்க. அதே தான் சொன்னேன், 8 மாசம் உங்களுக்கு பதவி வேணுமா, 3 வருஷத்துக்கு பதவி வேணுமா, 6 வருஷத்துக்கு பதவி வேணுமா, ஒண்ணு தான் டிசைட் பண்ணுவோம். இப்ப எல்லாமே இது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது யாரு வரணும் இதெல்லாமே இப்ப வந்து நான் தான் பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர். 68,144 கிளை தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு மண்டல் தேர்தல் நடக்கணும், அதுக்கு பிறகு மாவட்ட தேர்தல், அதுக்கு பிறகு மாநிலம், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தேசியம். இதுதான் அந்த சிஸ்டம், அதில் போயிட்டு இருக்கு. இதில் வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகுதான் உங்களுடைய லிஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கு, யார் யாரு என்னென்ன பதவி கொடுக்கணும்ட்டு. அது கண்டிப்பா வந்து சேரும். அன்னைக்கே டிக் அடிச்சுன்னா நீங்க இந்த 8 மாசத்துல எப்போ ரிசைன் பண்ணி திரும்பி பதவி இப்போ போட்டா 3 வருஷம் இல்லைன்னா 6 வருஷம் நீங்க அங்க இருப்பீங்க. கண்டிப்பா நடக்கும். உங்க தலைவரை நம்புங்க, அருமையான மனிதர், உங்களுக்காக உயிரே கொடுப்பார். இப்போ இந்த அம்மா ஆலங்குளத்துல இருந்து இங்க வந்துடுறாங்க. இந்த சொன்னேன் எல்லாம் நான் மாரங்கதாமா வந்துட்டேன், நான் உடனே நானும் வர்றேங்க நிகழ்ச்சிக்காகன்ட்டு. அதே போல எங்க இவர் மின்ட்டிலேருந்து வந்துடுறாரு, திருவேங்கடம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கட்சியில் இருறாங்க, ஃபைட்டாக இருறாங்க, நல்ல மனிதர்கள் இருறாங்க, நல்ல தலைவர்கள் நம்ம இருறாங்க. அண்ணாமலை உங்க மேல உயிரே வச்சிருக்காருங்க. நான் ஜோக்காக சொல்ல, உண்மையாகவே. ஆனா அவர் வந்து நம்மளுக்கு வந்து அண்ணன் தம்பி போல, அவர் வந்து ஒரு பொக்கிஷம், நம்மளுக்கு அடிச்ச பொக்கிஷம். அவரை நம்ம விடக்கூடாது, நம்மளோட சேர்த்து அவருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பதவி இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பதவி வரும், அது நிரந்தரமா இருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம், திரும்பி சந்திப்போம்.